ஆர்சிபி அவங்களோட 20 நாள் பிரேக்கு அப்புறம் அவங்களோட முதல் கேம் இன்னைக்கு விளையாடுறாங்க. அந்த மேட்ச் பெங்களூர்ல வெதர் காரணமா லக்னோ எக்கானா ஸ்டேடியத்துக்கு மாத்தப்பட்டுச்சு. ஆனா அங்கேயும் எப்பவும் போல ஆர்சிபிக்கு அவங்களோட ஃபேன்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு. அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் ஜித்தேஷ் சர்மா ஆர்சிபிக்கு நியூ கேப்டனா அறிவிக்கப்பட்டிருந்தாரு. அந்த மேட்ச்ல ஜித்தேஷ் சர்மா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருந்தாரு. பவர் பிளேல 71 ரன் கொடுத்து ஆர்சிபி 2 முக்கிய விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் இத்தனை நாள் காட்டாத குரலி வித்தையை இஷான் கிஷன் அந்த மேட்ச்ல காட்டி 90+ ரன் அடிச்சாரு. நடுவுல வந்து அனிகேத் வர்மாவும் 9 பால்ஸ் பிடிச்சு 20+ ரன் அடிச்சு ஒரு சின்ன கேமியோ ரோல் விளையாண்டு போயிட்டாரு. மொத்தமா 232 இமாலயலுக்கு ஆர்சிபிக்கு டார்கெட் வைப்பாங்க. அதை சேஸ் பண்ண நம்ம கிங் கோலியும் பில்சாட்டும் பவர் பிளேல 70+ ரன் நோ லாஸ் அடிப்பாங்க. முக்கியமா விராட் கோலி 43 ரன்ஸ் அடிப்பார் ஜஸ்ட் 25 பால்ஸ்ல. ஆனா பவர் பிளே முடிஞ்சோன்னு ஹர்ஷ்து பே விராட் கோலியோட விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் பில்சால் சமையலாண்டு 50 போட அதுக்கு ஒரு பிரேக் போடுவாரு பேட் கமெண்ட்ஸ். அங்க இருந்து ஆர்சிபியோட சரிவு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜித்தேஷ் சர்மா பட்டிதர் கொஞ்சம் விளையாடுவாங்க. ஆனா பட்டிதர் ரன் அவுட் ஆக அதுக்கப்புறம் தொடங்கும் ஆர்சிபியோட மிகப்பெரிய சரிவு. ஏன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ரொமாரி ஷெப்பர்ட் அந்த மேட்ச்ல டக் அவுட் ஆக டிம் டேவிட்டுக்கு இன்ஜுரியா இருக்கும். அதனால எஸ்ஆர்ஹெச் இந்த போட்டியை ஈஸியா ஜெயிப்பாங்க. அதனால பாயிண்ட் ஷேப்ல 2 இடத்துல இருந்த ஆர்சிபி ரன் ரேட் குறைஞ்சி 3 இடத்துக்கு வந்து